வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இருக்க நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொந்தளிச்சு பேசியிருக்காப்புல, எங்களை ஏமாளின்னு நினைச்சிங்களா? ஆட்சியில் அமைச்சரவையில் பங்கு கொடுக்கறதுக்கு எங்களை பார்த்தா எப்படி தெரியுது ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து கொந்தளிச்சிருக்காப்புல. ஆட்சியில் பங்கு ஸ்டாலினா கேட்டார், இவருக்கே அந்த கொந்தளிக்கிறாருன்னா அங்கே கீழே சூடு வச்சு விட்டாங்க. சொன்னது பிஜேபிக்காரன்னு அவங்க கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்சியில் பங்கு தரமாட்டியா? நான் திருப்பி சொல்ல, நான் உங்களை சொல்லலை, ஆடு திருடின மாதிரி கனவு கண்டன்ற மாதிரி அந்த மாதிரி நிலைமையில இப்போ எடப்பாடி ஒரு ஆகப்பெரும் மொக்க காமெடினா சூர மொக்க காமெடினா மாறிட்டு வராருல மாறிட்டார். அவரோட முதல் பிரச்சார பயணமே ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. அவர் பொருள் எடுத்து அவரே போடுறாங்க அப்படின்ற மாதிரி போகிற இடம் பூரா வச்சு மீம்ஸ் கண்டென்ட்டாக மாற்றுறாங்க. மாற்றி ஈத்தி கொடூரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. எடப்பாடியோட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எடப்பாடியோட அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது. அவ்வளோதான். 2026 ரிசல்ட் பேப்பரில் 10th ஃபெயில் நம்ம சொல்ல மூஞ்சியை பார்த்ததில்ல, இது 10th பாஸ் ஆகுதான்னு முதல்ல பார்ப்போன்னுவாங்க. இருந்தாலும் எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணால் பேப்பர்லேயே வந்துடும் ஃபெயிலுன்னு. அது 2026 வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் எடப்பாடியோட தற்போதைய நிலை. அவர் காலத்திலலாம் ரெஜிஸ்டர் நம்பரை பார்ப்பாங்கல்ல, பேப்பரில் வந்து மாலை முரசில் பார்த்துட்டு பாஸ் ஆகிடுவாங்க. அது மாதிரி இவர் நம்பர் பார்க்குறது 2026 தான் பார்க்க முடியும். இப்போ பேப்பரில் போட மாட்டாங்க. இப்போயே போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காரு. இப்போயே போட்டிருக்கேன், நான் தான் முதல்வர்னு போட்டிருக்கேன்னே. அதெல்லாம் முடியாது. ரிசல்ட் வந்து அடுத்த வருஷம் தான் வரும், அப்போ பார்த்துக்கலாம். இல்லை சார், 210 தொகுதி சீட்டு வரைக்கும் நாங்கள் கூட்டணியாக ஜெயிப்போம்னு அவர் அவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு சார். 245 சொல்லிட்டு தெரிஞ்சார். இப்போ கூட்டணி எதிரியாக ஜெயிக்கணும், இல்லை அதான் 35 அவங்க கொடுத்துருவோன்னாரு. இப்போ கூட்டணி ஆட்சி இல்லைன்னாரு. இப்போ அவங்க விட மாட்டாங்க. 234 தொகுதி தாங்கிறது இல்லை, ஆந்திராவோட சேர்த்து நிற்கலான்னு பார்க்குறாரு. ஒரு பெரிய சேர்த்துக்கலான்னு பார்க்குறாரு. பவன் கல்யாண் அந்த தம்பி வந்து முருகனை பற்றி பேசினாரு. யார் அது அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்கள் இல்லை அந்த தம்பி தமிழ் நல்லா பேசுகிறாரு, இல்லை அவர் தெலுங்கு தம்பின்னு அவர் கட்சியை சேர்த்துருவோம் நம்ம கூட்டணியில். இதான் படித்தார், உங்கள் வீட்டு பக்கம் தான் போவார் டெய்லி. அப்போ படிச்சுட்டு இருந்த காலத்தில் அப்போ நீங்கள் ஜனதா கட்சியில் இருந்தீங்க. அந்த காலகட்டத்தில் இந்த போயஸ் கடன் இந்த இது கிரீன்வேஸ் சாலை வழியாக தான் போவார். அப்போ அவரை கூப்பிட்டு கட்சியில் சேர்த்துருங்க, நான் இன்னைக்கு அறிவிச்சிடுறேன், மெகா கூட்டணி ஒன்று உருவாகுது. அவர் பக்கத்து ஸ்டேட்டுக்கு துணை முதலமைச்சருக்கு அது இவருக்கு தெரியாதுல்ல. விஜய்கிட்ட பேசி படமும் பார்த்துருக்க மாட்டாரு. அந்த நடிகர் கல்யாண் படம் எவனுமே பார்த்துருக்க மாட்டான், மனுஷன் பார்ப்பானா அதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ என்னன்னா விஜய் தம்பிக்கு அதே மாதிரி ஒரு ஆசை காட்டுங்களேன் அப்படின்னு இருக்காரு. எங்கள் பவன் கல்யாணம் அளவுக்கு விஜய் லூஸ் கிடையாதுங்க. பவன் கல்யாணம் ஆகப்புறம் கூவ. ஆனால் விஜய் அப்படி கிடையாது, விவரமான ஆள் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி இழுத்து பாருங்கள், ஏதாவது அண்ணா கொள்கை அதுன்னு ஏதோ சொல்கிறாருல்ல தம்பி, இழுங்கன்னு இருக்காங்க. அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ விஜய் கூட நாங்கள் இது வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல அவர். அதில் சொல்கிறாரு, திமுகவை வீழ்த்தணும்னா ஒத்த கருத்துடைய எல்லாரும் விஜய் சீமான் எல்லாரும் வரலாம் அப்படின்னு அழைப்பையே ஓப்பனாக கொடுத்துருக்காப்புல. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பேருமே முடியாதுன்ட்டாங்க. அவர் சொல்லி காலையில் இந்த பத்திரிகையில் வருது, மதியத்துக்குள்ளே 2 கட்சியும் முடியாதுன்ட்டு. அவரை யார் மதிப்பாங்க? குடும்பத்துலேயும் மரியாதை இல்லை. சரி வீட்டில் சரியாக சமையல் செய்கிறதில்லன்றக்காக தான் இந்த பிரச்சார பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. பாவம் தான். எடப்பாடியார் ஒரு பாவப்பட்ட ஜீவன் தான், முதலமைச்சராக இருந்தவர். ஆனால் தாக்கு பிடிச்சி தக்காப்புக்காக நிற்கிறார் பாருங்க. இப்போ மஞ்சி இல்லாம ஒரு ஆள் முதலமைச்சராக ஜித்தன் ராம் மஞ்சி அந்த முதலமைச்சராக இருந்து இப்போ மத்திய பதவி கொடுத்தாலும் அவனே ஆட்டையை போட்டு போனாள். ஆனால் குலநாசமாக போய் அப்புறம் கடைசியில் பிஜேபிக்காரங்க பழைய கைக்கூலி அப்படின்றதுக்காக ஏதோ பதவி கொடுத்து அவர் கட்சியில் அவர் ஒருத்தர் தான் எம்பி இருப்பாரு. அவர் தான் மத்திய அமைச்சர் அப்படின்னு சொல்லி அது சிறுபான்மையினர் இந்த கட்சி ஷெட்யூல்ட் காஸ்ட் பார்ட்டின்றதுனால அந்த மாதிரி கூட இல்லாமல் எடப்பாடியார் ஒரு பஸ்ஸை எடுத்துகிட்டு சுற்றுற அளவுக்கு சக்தியாக இருக்காருன்றது அந்த புரட்சி தமிழர் அந்த பட்டம் அவரை காப்பாற்றுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆதீனமே ஒரிஜினல் இல்லை, அவர் ஆதீனமே இல்லைன்னா கூட நம்ம மக்களுக்கு தெரியாது இல்லைங்க. காவி கூட போட்டுனா ஆதீனம்ன்றுவாங்க, ஆன்மீகவாதின்றுவாங்க. நூற்றுக்கணக்கான பேர் 1000 கூப்பிட்டு கொடுத்தா நடத்துனாங்க. அதுக்காக ஒரு பாதிரியார்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி பேராயிரம் ட்ரெஸ்ஸு தைக்க வேண்டியதான் கொண்டு போய் இப்போ புது மண்டபத்தில் கை மிஷினில் தைச்சி கொடுப்பாங்க. அந்த காலத்தில் ட்ரெஸ்ஸை தைச்சி இவர் பாதிரியார், இவர் பிஷப்பு, நல்ல வேலை போப்புன்னு சொல்லலை. எவனையும் நூற்றுக்கணக்கான போப்புகள் குவிந்திருக்காங்கன்னு சொல்லி பண்ணாமட்டார். கோமாளித்தனம் பூரா எடப்பாடியார் பண்ண கோமாளித்தனத்துக்கு அளவே இல்லை. வடிவேலுக்கு மார்க்கெட் போயிடுச்சு. இல்லைன்னா இதை பூராத்தையும் வச்சு படமே பண்ணிடலாம். இன்னொரு பார்ட்டு இந்த எலெக்ஷன் காமெடிகளை வச்சு. இதுக்கு நடுவில் ஓபிஎஸோட ஆதரவாளர் ஒருவர் ஒரு கூட்டத்தில் கண்ணீர் விட்டு மேடையிலே பேசியிருக்காப்புல,
நாங்கள் உங்கள் காலில் கூட விழுந்து கேட்குறோம், எங்களை திரும்ப கட்சியில் சேர்த்துக்குங்க, நம்மளாம் ஒன்றா இருந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும், நாங்கள் பண்ணது வெளியில் வந்தது தப்பு தான்னு மேடையிலே பேசியிருக்காப்புல. இல்லை, அது அவர் வைத்தறிச்சல் அவர் பேசியிருப்பார். எடப்பாடி அதாவது ஓபிஎஸ்ஐ பார்த்து அவர் பார்த்துருப்பாரு, உன்னால பாரு நாங்கள் தெருவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அவர் ஆதகத்தை கொட்டியிருப்பாரே தவிர ஓபிஎஸோட மனநிலையை தான் அவர் பிரதிபலிச்சிருக்காரு. நான் ஓபிஎஸ்ஸால் அவளை இறங்கி பேச முடியாது. நாங்கள் வேணால் காலில் விழுகிறோம் அப்படின்னா நீங்கள் அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதாவது சொல்லுவாங்க, இப்போ அம்பானி வந்து ரோடு டீ கடையில் டீ கொடுத்தா நியூஸு, நம்ம போய் குடித்தா நியூஸா கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து நீ வந்து ஏதாவது திமுகவை சேர்ந்தவர்களோ இல்லை பாஜகவை சேர்ந்தவர்களோ வேறு யாரோ ஏதோ ட்ரம்ப்போ யாருக்கால விழுந்துட்டா அது கட்சி இப்போ பரவாயில்ல. நீங்கள் காலில் விழுகிறது தானே அவங்க தொழிலே, அவங்க பொழப்பே அதுதான், டயர் நக்கிறதும் காலில் விழுகிறது தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இதில் நீங்கள் போய் காலில் விழுந்து எடப்பாடி விட்டுருவாரா? நீ காலில் விழுந்து எடப்பாடியாருக்கு என்ன ஆக போகுது அப்படின்றது தான் இங்கே. இருந்தாலும் எப்படியாவது கட்சியில் சேர்ந்துருன்னு பார்க்குறாங்க, ஆனால் அது நடக்குமான்னு தெரியல. ஏன்னா அவர் இப்போ அடுத்தது மகளிரை கவர் பண்ணுறதுக்கான வேலைகள் ஓட்டுகளுக்கு இறங்குறாருன்னு பார்க்கணும். 1500 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் பெண்களுக்கு, நீங்கள் 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போய் 1500 விட்டுட்டீங்க, நாங்கள் வந்தோம்னா நாடாளுமன்ற தேர்தலில் 3000 கொடுப்போம்னுலாம் சொன்னார். ஆனால் அவர் பிரதமர் ஆகாதனால கிடைக்காம போயிடுச்சுங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. இன்னொரு பக்கம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு தங்கத்தோடு சேர்த்து மணப்பெண்களுக்கு பட்டுப்புடவை நாங்கள் கொடுப்போம் அதிமுக அப்படின்னு அபரிமிதமான அற்புத திட்டங்கள். எடப்பாடியார் வந்து எவ்வளோ ஆபத்தான மனிதர், இந்த நாட்டை விட்டே தூக்கி எரிய வேண்டிய அரசியலுக்கே லாயக்கு இல்லாத ஒரு அறவேக்காடுன்றது அவரோட பிரச்சாரத்திலேருந்தே தெரியுது. அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்குறுதிகளும் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் கேவலமாக கொண்டு போய் எங்கேயாவது முட்டுச்சந்தில் கொண்டு போய் சிக்க வைக்கிறதுக்கும் சந்ததிகளே அழிந்து போகிறதுக்கும் தமிழ் சமூகமே அழிந்து போகிறதுக்கான வேலையை எடப்பாடி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே மாடு வந்து பஃபலோவுக்கு போனேன் 65 லிட்டர்னா அது வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிரீடு. அதை குடித்தா என்ன ஆகும்? அது அதிக பால் கொடுக்குதுன்னா அந்த பசுவே வந்து அந்த எருமையே வந்து மரபணு மாற்றப்பட்ட எருமை. அதை கொண்டாந்து தமிழர்களையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பாரம்பரியத்தையும் தமிழ் பிற்கால தமிழர்களையும் அழிப்பதற்கான இந்த மூடத்தனமான கூமுட்டத்தனமான வேலையில் ஈடுபட்டிருக்காரு எடப்பாடியார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி சில்லறத்தனமான திட்டம். நீ சேலை கொடுத்துட்டேன்னா ஒவ்வொரு பொம்பளைக்கு சேலை கொடுத்தேன்னா தமிழ்நாடு வளர்ந்துருமா? காலேஜ் ஆரம்பிக்க போகிறாங்கன்னா இது எப்படி கோயில் காதில் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்கன்ற, அப்போ சேலை கொடுத்தா பட்டு சேலை வீட்டுக்கு கல்யாணம் ஆகிறவர்களுக்குலாம் பட்டு சேலை நீ கொடுத்துட்டேன்னா பெரியதாக வந்துருமா? இது என்ன கணக்குன்னு இவர்கள்லாம் அரசியல்லேருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியதில்லை. எடப்பாடி வந்து மிக ஆபத்தான மனிதன். ஏன்னா என்ன செய்கிறாங்கன்னே தெரியாமல் கையெழுத்தை போடுறது. நாடாளுமன்றத்தில் போய் முனுசாமி சொன்னார்ல, கூட்டணி தர்மத்துக்காக கையெழுத்து போடுறோம். கூட்டணி தர்மத்துக்கு எதையாவது திங்க சொன்னால் தின்றுவீங்களா? நீங்கள் ஏதாவது பண்ண சொன்னால் பண்ணிடுவீங்களா? அப்போ இந்த மக்களையும் சிறுபான்மையினர் கொண்டு குழியில் தள்ளுறதுக்கான சட்டங்களில் பூரா கையெழுத்து போட்டு கூட்டணி தர்மத்துக்குன்றீங்க. அதில் நம்மன்னு தான் நாசமாக போகணும். உங்களுக்கு தெரியாதா? சரி, இது உங்களுக்கு தெரியாது தான், அது உண்மை தான். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ இதுக்கு என்ன தெரிய போகுது தான். இவர்கள் வந்து ஆபத்தானவர்கள், அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர். எடப்பாடியார் முதல்ல அவரை தூக்கி எறியணும் வெளியே. இல்லைன்னா இவர் எங்கிட்டாக கொண்டு போய் நம்மளை கொண்டு போய் எங்கேயா அடைய வச்சுட்டு தமிழர்களை விற்று தின்னுட்டு போயிடுவாங்க. ஒரு நிறைவு கேள்வி. இப்போ பிஜேபி அப்படிங்கிறவங்க இருக்கிற வரைக்கும் அதிமுக இல்லாத எடப்பாடி கூட விஜய் போகிறதுக்கு சிக்கல் இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? இதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிஜேபி கட்டுப்பாட்டில் தான் ஏடிஎம்கே இருக்கும்போது எப்படி விஜய் போய் பிஜேபியில் சேர்ந்தால் மட்டும்தான் அந்த கூட்டணி சாத்தியம். சேர்ந்தால் விஜய் அழிஞ்சிடுவாப்புல. அதனால் சேர்றதுக்கு சாத்தியமே கிடையாது. பிஜேபி விட்டு ஏடிஎம்கே தனியாக வர்றதுக்கு சாத்தியமும் கிடையாது. எடப்பாடியார் திகார் ஜெயிலுக்கு போயிடுவார். அதனால இதுதான் நடக்க போகுது, நடக்கும், பார்க்கலாம். அப்போ சார் அடுத்தடுத்து ஏற்கனவே 2 பேர் களத்துக்கு போயிட்டாங்க. முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், இவருக்கு பயணம் பட போறாரு. அங்கே ஒருத்தர் மரங்கள் மாநாடுன்னு அவரை அடுத்து நாய்கள் மாநாடு நடத்துவார், ஆடுகள் மாநாடு, அடுத்து கொசு மூட்டை பூச்சி இதுக்கெல்லாம் மாநாடு நடத்துவார். பார்க்க தான் நம்ம போகிறோம். இதில் எதுலேயும் இடம் கிடைக்காதவங்க தனியாக அவருக்கு இது போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு தமிழறிவு போன்றவர்கள்லாம் வெளியில் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழறிவு ஏதோ ஒரு கட்சியை நாசப்படுத்துறதுக்கு இப்போ கிளம்பியிருக்கேன். அந்த நாசமான கட்சி தான் அது எதுக்கோ அட்வைசராக போய் சேர்ந்துருக்காங்க. ஏன்னா அவர் பேட்டி கொடுத்துட்ருக்காரு, விஜய் கூட்டணி சேராவிட்டால் அவருக்கு ஆட்சி கட்டளை நோக்கி போவது கடினம்னு பேசிக்கிட்டு இருக்காப்புல. தேர்தல் ஆணையம் 9 வருஷமாக எலெக்ஷனில் நிற்கல, உங்கள் கட்சி அங்கீகாரத்தை ரத்து பண்ணலான்னு கடிதம் அனுப்பிச்சிருக்கு இவருக்கு. ஆமா, அவர் கட்சி என்ன கர்மாந்திரம் பண்ணி
காந்தின்னு பேர் வச்சாரு, அப்புறம் காமராஜர் வச்சாரு, காந்தி காமராஜர் சேர்த்து வச்சாரு. இப்போ காமராஜருக்கு திரும்ப வந்திருக்காப்புல. அவர் கட்சியே இப்போ 9 வருஷமா எலெக்ஷனில் நிற்கலன்னு தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணுறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. இவர் என்ன பொலிட்டிக்கல் அட்வைஸராக போறாருன்னு ஒரு கேள்வி வரும். எல்லாமே இந்த ஜானோ ரவிசாமியோட சீனியர் தான். இல்லை பிரசாந்த் கிஷோருக்கு. ஆமாம், பிரசாந்த் கிஷோர் ஸ்டைல் வேற, இவர் ஸ்டைல் வேற. இவர் சின்ன பிள்ளைங்களை ஏமாற்றி தோட்டத்தை கழட்டிட்டு போகிற பார்ட்டி. பிரசாந்த் கிஷோர் காதோடு எடுத்துகிட்டு போயிடுவான். இதுதான் வித்தியாசம் ரெண்டு பேரும். சார், ஒரு விரிவான உரையாடல் நேரத்துக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார்.